கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான ஜெப வேளையிலும் எங்களையும் சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அருமையான ஐயாக்கு அம்மாவுக்கும் எங்க குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு காரியத்தை மாத்திரம் இந்த நேரத்துல பதிவு செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். முதல்ல இந்த ஜெபத்துல நான் எப்படி இணைந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சொல்றேன். அது நிமித்தமாய் தேவன் எனக்கு செய்த நன்மைகளை இந்த ரெண்டு காரியத்தை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல இந்த அருமையான ஜெப நேரத்தை குறித்து மெர்லின் சிஸ்டர் என்னிடத்துல தெரிவிச்சாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நானும் மெர்லின் அவங்க சிஸ்டரும் ஒரு ஜெபத்துல நாங்க இருந்தோம், ஆன்லைன்ல இருந்தோம். அப்புறம் அது தடைப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த ஜெபத்தை குறித்து அருமையான சிஸ்டர் இடத்துல சொன்னாங்க. சொல்லி எனக்கு லிங்க் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. ஆனாலும் நான் அதுல இணைந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் உருவாகி கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அதுல நான் பங்கு பெற முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்புறம் ஒரு நாள் நான் குன்னத்தூர் அந்த ஆலயத்துக்கு செய்திக்காக என்னை அனுப்பியிருந்தாங்க. நான் அங்க போகும் பொழுது அந்த இடத்துல சிஸ்டரை நான் சந்திச்சு, இந்த மாதிரி அந்த லிங்க் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் இந்த ஜெப நேரத்துல நான் வரணும் அப்படின்னு சொல்லி நானே அவங்க கிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் அவங்க லிங்க் எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. மறுபடியும் அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் அந்த ஜெபத்துல நான் பங்கு பெற்றேன். அப்ப ஜெபத்துல பங்கு பெற்று அந்த ஜெப வேலையில, செய்தி வேலையில உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு ஆவிக்குரிய வாழ்விலே வளருவதற்கும், இன்னும் ஊழிய பாதையில ஒரு வைராக்கியம் கொண்டு எழும்பி பிரகாசிப்பதற்கும் அவங்க அருமையான அம்மா கொடுக்கிற அந்த சத்திய வார்த்தைகள் எங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ளதாய் அமைந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, நான் இதுல பிரேயர்ல இணைந்ததுக்கு அப்புறம் ஒரே வாரத்துல, அடுத்த வாரத்துல அவங்க மெர்லின் சிஸ்டர் சொல்றாங்க, இந்த மாதிரி அண்ணாவும் அக்காவும் இங்க வராங்க, நம்மளுடைய ஆலயத்துக்கு வராங்க, குன்னத்தூர் வராங்க, அதே போல கருணாம்பதி பெருமாநல்லூரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷம். ஒரே வாரம் தான் ஆச்சு. இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவங்கள சந்திக்கும்படியாய், பார்க்கும்படியாய் கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்காரு. இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரே வாரத்துல வந்தாங்க. வந்துட்டு அங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் பெருமானூர்ல குன்னத்தூர்ல முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் கருணாம்பதி வந்தாங்க. அந்த அன்னைக்கு அந்த அருமையான ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. அது யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 9வது வசனம், உலகத்தில வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளின்னு சொல்லி அந்த ஒளியை குறித்து அருமையான ஒரு சத்திய வார்த்தைகளை கர்த்தர் அந்த நாட்களிலே விதைத்தார். எங்களுக்கு மிகவும் அது பயனுள்ளதாய் அமைந்தது. அதே போல அந்த ஜெப ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறம் கடைசியாக நாங்க அவங்க இடத்துல ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒவ்வொருத்தருடைய காரியம் என்னங்கிறத எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்புறம் கடைசியாக நாங்களும் இருந்து ஜெபம் பண்ணி நாங்கள் கடந்து வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜெப வாழ்க்கை, ஊழிய பாதை ஒரு வித்தியாசமாக மாறினது. அந்த அன்னைக்கு ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்காக அவங்க கடைசியா ஜெபம் பண்ணி சில காரியங்களை சொன்னாங்க. அதை நாங்க உள்வாங்கி அதுக்கேற்றபடி நாங்க ஜெபித்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜெப எண்ணெய் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை நாங்க கொண்டு வீட்டுல ஒவ்வொரு நாளும் என் மனைவிட்ட சொல்லுவேன். ஒரு சொம்பு நாள் தண்ணி எடுத்து அந்த ஜெப எண்ணெய் ஊத்தி வீடு முழுவதும் நீ தெளிச்சு ஜெபம் பண்ணு, இயேசுவின் ரத்தம் சொல்லி தெளிச்சு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அப்ப பாத்தீங்கன்னா அதே போல செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய வீடு பழைய வீடுதான். அதுல பாத்துட்டீங்கன்னா 3 ரூம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ரொம்ப பழுதாயிடுச்சு. அதுல 2 ரூம் பாத்துட்டீங்கன்னா ரொம்பவுமே கீழே தொங்கிடுச்சு.
அப்போ என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. திடீர்னு பெரிய மழையெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஒழுகும். அந்த 3 மணி ஒழுகும். ரொம்ப பக்கம் பண தேவை, பொருள் தேவைகள் இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்து 2 வருஷம் நாங்க இதுக்கு இருந்து காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். 2 ஆண்டுகள். உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கை முடியாது. 2 வருஷம் அதுக்காக நாங்க காத்து ஜெபம் பண்ணோம். அம்மா செய்தி கொடுத்தது போனதுக்கு அப்புறம் தான் அது சாதாரணமா நம்ம நினைக்க கூடாது. அது எங்க வீட்டு மேல எல்லாம் தெளிச்ச ஒரு நாள் பண்ணோம். ஜூலை 20ஆம் தேதி அவங்க செய்தி கொடுத்துட்டு போறாங்க. அதே போல அதே மாதத்துல 22ஆம் தேதி அந்த காரியத்தை தொடங்க கர்த்தர் கிருபை தந்தார். பாத்துட்டீங்கன்னா நாங்க அதுக்கு முன்னாடியே இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஜெப நேரத்துல நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையில உடனே துக்கமாய் செயல்பட்டு அந்த பண தேவைகள், பொருள் தேவைகள் சந்திக்கப்பட்டு அந்த வீடை புதுப்பிக்கும்படி அருமையாய் கட்டி முடிக்க முடியாத பெரிய ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா அந்த பணி எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு அழகாக அந்த ரூமை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். இடையில அந்த வேலை தொடங்கிட்டு இருக்கிற 83 வயசு அவங்களுக்கு பலவீனம் வந்துருச்சு. அதையும் நான் ஃபேஸ் பண்ணணும், ஒரு பக்கம் இதையும் நான் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவான போதிலும் கூட்டு வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கத்துக்கிட்டார். இந்த வீட்டையும் நல்லபடியாய் கட்டி முடிக்க தேவன் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிருபை கொடுத்தார். இதுல 2 விஷயம்தான். ஒண்ணு, இடத்துல நாங்க பங்கு பெற்றது மிகப்பெரிய ஒரு கிருபை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கா அடிக்கடி அந்த லிங்க் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. என்னால வரவே முடியாது. ஆனா இருந்தாலும் இருதயத்துக்குள்ள ஒரு பாரம் இருந்துட்டே இருக்கும். ஐயோ, இன்னைக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க, நான் போக முடியலையே, அதுல பங்கு பெற முடியலையே, அந்த இருந்தே இருக்கும். ஆனா ஏற்ற நேரத்துல நான் அங்க போறேன், அக்காவை சந்திக்கிறேன், அவங்களை சந்திக்கிறப்போ நீங்க லிங்க் எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிறேன். உடனே அவங்க அனுப்பிச்சிடுறாங்க. நான் ஜெபத்துல பங்கு பெறேன். அந்த வாரத்திலேயே அடுத்த வாரத்திலேயே அவங்க இங்க வராங்க. வந்து அருமையான செய்தி, நல்ல ஒரு ஜெபம் ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். அதுல இணைந்து கொண்டது நிமித்தமாக 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரெண்டு வருஷம் காத்திருந்து அதுக்காக ஜெபம் பண்ணோம். ஏன்னா அந்த வீடு அப்படி ஒரு பழுதான நிலையில இருந்தது. அப்படியே தொங்கிருச்சு, எப்ப விழுகுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாங்க 2 வருஷம் இருந்தோம். யாருக்கு தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் நாங்க தெரியப்படுத்தி இருந்தோம். துரிதமாய் ஆண்டவர் செயல்பட்டு இந்த காரியத்தை எங்களுக்கு வாங்கி செய்தார். இந்த ஜெபத்துல இணைந்தது நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியாக நிற்கிறோம். அதே போல இந்த மாதம் ஏசாயா 60:19 அருமையான வாக்கு தத்தத்தை அம்மா பேசினாங்க. இனி சூரியன் உங்களுக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் அப்படிங்கிற சொல்லி வாக்கு தத்தத்தை கொடுத்து பேசினாங்க. உண்மையிலே இந்த மாதம் முழுவதும் அப்படியாக கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். தேவனுக்கு கோடி நன்றி. இந்த சாட்சி கூட நான் எப்படி கேட்பது அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். காலையில ஜெபம், ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு முக்கியம், இடையில அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். நேற்று சாயந்தரம் நான் ஜெபத்துல இணைந்த உடனே பிரியா சிஸ்டர் உடனே சொன்னாங்க,
ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல, டக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்காக ஜெபம் பண்றப்போ அருமையா ஐயா அம்மாவும் என்னிடத்துல பேசினாங்க. பேசுறப்போ நான் உடனே சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தேன். ஏன்னா ஐயாவுக்கும் அம்மாவுக்கு குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல ஆண்டவருக்கு அதிகமான நன்றியை நாங்க தெரிவிக்கிறோம். ஏன்னா அவ்வளோ ஒரு நன்மைகளை கர்த்தர் இந்த நாட்களில் எங்களுடைய குடும்பத்துல செஞ்சிருக்கிறார். தேவனுக்கு கொடான கூடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் இருக்கிறோம். ஆமென். ஆமென், 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 ஆமென். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தான்.